வணக்கம். இன்ட்ரோ பேக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூர். என் பேர் தேவகுமார். நான் இந்த நிறுவனத்தை தொடங்கி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 24 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறேன். எங்களுடைய நிறுவனமானது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவேடம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க. நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் பேக்கேஜிங் மிஷினரிஸ், இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் மிஷினரிஸ் மற்றும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான பேக்கேஜிங் மிஷினரிஸ்னு 2 விதமான பேக்கேஜிங் மிஷினரிஸ் வச்சுருக்கோம். இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஏர்போர்ட் மற்றபடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா விதமான பேக்கேஜிங் மிஷினரிஸும் நம்ம யூஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்னிந்தியாவில் குறிப்பிடத்தக்க அனைத்து ஏர்போர்ட்டுகள்லேயும் எங்களுடைய லக்கேஜ் ரேப்பிங் மிஷினரிஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூர், மதுரை, திருவனந்தபுரம், கொச்சின், கேலிக்கட், திருச்சி ஏர்போர்ட்டுகள் இதில் எல்லாத்துலேயுமே எங்களை பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் அண்டு டொமஸ்டிக் 2 இடத்துலையும் எங்களுடைய ரேப்பிங் மிஷினரிஸ் இருக்குது. அதே போல் குறிப்பிட்டபடி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குவாஞ்சிங், கொரியா ஃபியூயல் டெக், எல்ஜி பாலகிருஷ்ணன் பிரதர்ஸ் மற்றும் ட்ரைட்டன் வால்ஸ் இது போல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் எங்களுடைய பேக்கேஜிங் மிஷினரிஸ் நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுடைய ரொம்ப ஸ்பெஷலைஸு சொல்லணும்னா அன்மேன்டு பேக்கிங் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பேக்கிங் லைன்ஸ் நிறையா நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த ஆண்டு நாங்கள் ரொபாட்டிக் பேலட் ஸ்ட்ரெச் ரேப்பிங் மிஷின் நம்ம கொடிஷியாவில் நடந்த பேக்கேஜிங் எக்ஸ்போல கூட இன்ட்ரடியூஸ் கொடுத்துருந்தோம். ஸோ எப்படி ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளர்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி இந்த பேக்கேஜிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுல நாங்கள் நிறைய குறிப்பிட்டு செயல்பட்டு இருக்கோம். இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான இடத்துல நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. இது போக ரொம்ப முக்கியமான ஒரு சேவையாகவே நாங்கள் செய்கிறோன்னு கூட பெருமையாக கூட சொல்லுவோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான பேக்கேஜிங் மிஷினரிஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது சிறுதொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பார்த்திங்கன்னா ஒரு மகளிர் சுயஉதவி குழுக்கள், அல்லது பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பழங்குடியினர் ஒரு சுயஉதவி குழுக்களாக தொடங்கப்பட்ட எல்லா குழுக்களுக்கும் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு இட்லி மாவு அரைக்கிறதுலேருந்து, அதே போல் உங்களுக்கு மில்லட்ஸ் இருக்கக்கூடிய இந்த நவதானியங்கள்லேருந்து சிறுதானியங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியதை சிறந்த முறையில் அது கெட்டு போகாமல் நாள் அதிக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வேக்கம் பேக்கிங் மிஷின், பவுச் பேக்கிங் மிஷின், அதே போல் சீலிங் மிஷினரிஸ், அது போக ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அண்ட் எம்ஆர்பியை கட்டாயம் உங்களுடைய கவரில் குறிப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எளிய விலையில், காரணம் எல்லாராலையும் அதிக விலை கொடுத்து ஒரு முன்பு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது 2-3 லட்சத்துக்கு மேலே ஆரம்பித்து பெரும் அளவு பணம் வரதை விட இப்போ 10-20,000 ரூபாய்க்குள்ளாரியே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரிண்டிங் கிடைக்கிறதுக்கான எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேட்ச் கோடிங் மிஷினரிஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அந்த தொழில் தொடங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்தால் தான் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி டிஐசி, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளை மாநில மத்திய அரசுகள் கொடுக்குது. அதனுடைய ப்ராப்பராக பயன்படுத்தி ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எங்ககிட்ட இருக்குது. காரணம், நீங்கள் ஒரு மில்லட்ஸ் வாங்கி அதை ஒரு ப்ராப்பரான முறையில் ஒரு செமி கிரானுவலில் ஃபில் பண்ணி அதை ஒரு கண்டினியூஸ் பேண்ட் சீலிங் மிஷினில் சீல் பண்ணி அந்த மிஷினில் இருக்கக்கூடியதை ஒரு பவுச் பேக்கிங் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு பேட்ச் கோடிங் ப்ரைஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் என்ன ஒரு பொருளை தயாரித்து விளம்பரப்படுத்தி அதை கொண்டு ஒரு சாளர காட்சியை அடுக்கி வைக்கிறோம், அந்த விஷயத்தை நீங்கள் எளியவர்களும் செஞ்சு நம்ம பெரிய அளவில் முன்னேற்றலாம். நீங்கள் சுவையான ஒரு பொருளை ரொம்ப குறிப்பிட்ட அளவுக்கு தான் தயார் பண்ணுறீங்க, அதை உங்களுக்கு சுற்றி குறிப்பிட்ட ஆட்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் கூட இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது பேக்கேஜிங். இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா பேண்டமிக் டைமில் நம்ம கோவிட்டுக்கு முன் கோவிட்டுக்கு பின்னு பிரிக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு. காரணம் சுகாதாரம் மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் கெட்டு போகாமலும் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. காரணம், ஒரு என்னைக்கு ஒரு 20 நாள் 30 நாள் நம்ம ஒரு குவாரண்டைன் ஆகுமானலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கான சூழல் இருக்கும்போது பேக்டு ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கக்கூடியது. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு தங்களுடைய ஸ்டார்ட் அப்பாக கூட சொல்லலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக 700 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் பேக்கிங் பண்ணி நீங்கள் கொடுக்கறதில்ல. அதுக்கு எங்கள் இண்டஸ்ட்ரி நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எளிய விலையில் நல்ல ஒரு தரமான ஒரு பேக்கிங் கிடைக்கக்கூடிய இடமா மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேவை
சேவை மனப்பான்மையோடு நம்ம வந்து செயல்படுறோம். காரணம் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் கூப்பிட்டு ஒரு இது கேட்டாலும் நாங்கள் வந்து அதுக்கான சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து வீடியோ கால்லையும் கொடுக்குறோம். அது போக நேரடியாக அப்படிங்கும்போது ஒரு 48 மணி நேரம், ஒரு 2 நாட்களுக்குள்ளார. ஏன்னா நம்ம 100 பணியாளர்கள் வச்சுருந்தா கூட 1000 2000 வாடிக்கையாளர் இருக்கும்போது எல்லாருக்கும் தேவைன்னு ஏற்படும் போது நம்ம உடனடியாக எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுல அதில் ஒரு எல்லா நிறுவனங்களுக்கும், பெரும் நிறுவனங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதில் இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இ நிறுவனங்களால் எங்களை போன்ற நிறுவனங்களுக்கு அதில் ஒரு சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் 90% நாங்கள் வாடிக்கையாளர்களை வந்து திருப்தி பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோம். காரணம், வாடிக்கையாளர்களை பொறுத்து தான் நம்மளுடைய சேவை செழிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் தொழில் வளர முடியுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கோம். ஸோ இன்ட்ரோ பேக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு சிறந்த சேவை மட்டும் இல்லாமல் தரமான மிஷின்களை கொடுப்பதற்கும், இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் நம்மளுடைய சேவையை தொடர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய டெக்னாலஜியை மட்டும் வளர்க்குறது இல்லாமல் தொடர்ந்து நிறைய இவங்களுக்கு நாங்கள் மாணவர்களுக்கும் ஊக்கப்பயிற்சிகள்லாம் அளிச்சிட்டு வர்றோம். காரணம், இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி சிறப்பாக இயங்குச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு பொருள் தயாரிப்பு செய்பவரும் அவங்களுடைய பொருளை சிறந்த முறையில் விற்பனை செய்யலாம். ஸோ எங்களுடைய சேவையை பயன்படுத்திக்கங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்த வாடிக்கையாளர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பேஸ்டு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கும்போது அதில் மெயின் கேட்டகரியாக வரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்பிங் மிஷின்ஸ். இந்த ஸ்டாம்பிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் 2 வெரைட்டி இருக்குது. அதில் இந்த வந்து ஆட்டோமேட்டிக் மாடலுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் மாடலே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஹை ஸ்பீட் மாடல் அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் நம்ம வச்சுருக்கோம். அதாவது உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 60 ஸ்டாப்ஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸும் இருக்குது. அரௌண்ட் 25 to 30 மாடல்ஸ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீடை பொறுத்து நம்ம நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் வந்து நமக்கு அரௌண்ட் 5 mmலேருந்து 15 mm வரைக்கும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் நம்மளை வந்து பெடல் டைப்பில் உங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாப்பிங். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் மெயினாக போகிறதுக்கான ப்ரொடக்ஷன் ஹையாக ஸ்பீடாக பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் என்ன இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ், காட்டன் சீலிங் மிஷின் வேணாலும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் அட்டாச் பண்ணிக்க முடியும் காம்போவாக. அப்படி அட்டாச் பண்ணாலும் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டேப்பிங் டாப் அண்ட் பட்டனில் ஒட்டிட்டு ஸ்டாப்பிங் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாப்பிங் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப்பிங் போது உங்களுக்கு நார்மல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இல்லை இன்டீரியர், எக்ஸ்டீரியர், எக்ஸ்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டாப்பிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும். எதுக்காக இந்த ஸ்டாப்பிங் பண்ணுறோம்னால் உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வெளியே ஒன்றும் கொட்டாமல் இருக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து ஸ்டிஃபாக பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டேப்புனா கூட அது வந்து உங்களுக்கு அந்த டேப் கொஞ்ச நாளில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கம் போகிற வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப்பிங்னால் என்னென்னா உங்களுக்கு அது பிஞ்சு போகாது, உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகுது டிரான்ஸ்போர்ட்டேஷனில். அதே மாதிரி இதுலேயே வந்து ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கம்பெனி பிராண்டு பேர் போட்ட மாதிரியும் ஸ்டாப் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற கேட்டகரிங்கிறது காமனாக ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அது போக இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே நம்ம செகண்டரி பேக்கிங்காக அந்த ஸ்டாப்பிங் மிஷின்கிறது கம்பல்சரியாக இருக்கும். ஃபார்மசூட்டிக்கல், ஃபுட் இண்டஸ்ட்ரி, மோட்டர்ஸு, பம்ப்ஸு, இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஸ்டாப்பிங் மிஷின்கிறது இந்த மெயின் ரோலாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்கில் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் கூட சொல்லலாம். அப்டேட்டட் வெர்ஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக பேப்பர் பேண்டிங் ஆர் பேப்பர் ஸ்டாப்பிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே நார்மலாக இந்த கரன்சிக்கு ஸ்டாப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேப்பரில் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 20 mm 30 mm ஸ்டாப் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் காமனாக பண்ணுறது. அது மாதிரி இந்த ஸ்டாப்பிங்கில் ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு பெடல் டைப்லேயும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் செக்டரு, உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அண்டு பேங்க்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாப்பிங் மிஷின் நம்மளாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்சியில் வித் ஷ்ரிங்க் டனல். இந்த எல்சியில் வித் ஷ்ரிங்க் டனலுங்கிறது காமனாக வந்து நம்ம நோட் புக்ஸு அண்டு பாக்ஸஸ் இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரேப் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவோம்.
இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே நம்மள ஸ்ட்ரிங் கிராஃப்ட் பண்ணுறதுக்குன்னு இது யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்சிடி வித் டனலோடது டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். இதிலே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இதுவும் அவைலபிலிட்டி இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் மாடலும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் எல்சிடி வித் டனலில் என்ன யூஸஸ்னால் உங்களுக்கு நார்மலாக ப்ராடக்ட்டுங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்பீட் ஹையராக கொண்டு போகிறதுக்காக ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நிமிஷத்துக்கு 20 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுலேயே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குனாலும் நமக்கு நெக்ஸ்ட்டு 60 to 100 வரைக்கும் பண்ணுற மாதிரி மாடல்ஸான இதுவும் அவைலபிலிட்டி இருக்குது. இதில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ் போது POF ஃபிலிம் அண்ட் PVC அண்ட் PE ஃபிலிம்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவோம். இதில் நமக்கு தேவையான காமனாக வந்து இந்த மாதிரி நோட் புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பைண்டிங்க்கு வேண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரேப்பிங் இது எதுனா நம்மளும் மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கும் லிக்விட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து உள்ள ப்ராடக்ட்டில் போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு ரேப்பிங்க்கு இது யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேண்ட் சீலிங் மிஷின். இந்த சீலிங் மிஷினுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்துட்டு இந்த செமி ஆட்டோமேட்டிக் வெரைட்டிஸில் பவுச்சஸ் எல்லாமே நம்ம மேனுவலாகவோ இல்லாட்டி மேக்ஸிமம் நமக்கு தேவையான அளவு கிராம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நார்மல் சீலிங்க்கு வேண்டி இந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக பேசிக் கேட்டகரிங்கிறது ஹேண்ட் சீலர், அதுக்கு நெக்ஸ்ட் மாடல் தான் அந்த பேண்ட் சீலர். இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும், நியர்லி உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஸ்பீடை பொறுத்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 20 பேக்கெட் வரை ஒரு நிமிஷத்துக்கு பேக் பண்ண முடியும். அது மாதிரி இந்த கன்வேயில் சீல் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm சீலிங் வரும். அதனால் என்னென்னா உங்களுக்கு லீக்கேஜ் எதுவுமே ஆகாது. இந்த பவுட்ரு வெரைட்டிஸு இந்த மாதிரி லிக்விட் வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணும்போது எந்த விதமான லீக்கேஜும் இருக்காது. அது மாதிரி இந்த கவர் வெரைட்டிஸ் போது எல்லா டைப் கவர் வெரைட்டிஸும் பேக் பண்ணுற மாதிரி வெரைட்டிஸே நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி இதிலே வந்து ஹெவி டியூட்டி மாடலாக பார்த்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ வெரைட்டிஸ் வரைக்கும் மட்டும் பண்ணுற மாதிரி ஹையர் எண்ட் மாடலும் இருக்குங்க. இதே நமக்கு வித் நைட்ரஜன், அதாவது ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த சிப்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நைட்ரஜனோட பேக் பண்ணுவோம். அந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கான வெரைட்டிஸும் இருக்குது நம்மகிட்ட. அதுலேயே வெர்டிக்கல் மாடலும் இருக்குங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு கேட்டகரிங்கிறது பெடல் சீலர். இந்த பெடல் சீலருங்கிறது நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி 1 kg மிஷின்ஸ் 1 kg கவர்ஸ்க்கு இது பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த பெரிய கவர்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 mm 300 mm சொல்லிட்டு அது மாதிரி கவரோட வித்தோ இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி பெடல் சீலிங் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பெடலே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு சீலிங் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. நம்ம பார்க்குற அந்த பவுச் பேக்கிங் மிஷினில் ஹையர் அண்ட் மாடலாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது மல்டிஹெட் மாடல். இந்த மல்டிஹெட் மாடல் எதுக்காக நம்ம போவோம்னா நார்மலாக வந்து அக்யூரசி அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்பீடுக்காக இந்த மல்டிஹெட் போவோம். இதில் வந்து இந்த நார்மலாக இந்த கிரானுவல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போகிற ஹெட், அதாவது இந்த 10 head 14 head 20 headன்னு சொல்லிட்டு இந்த மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான அந்த ப்ரொடக்ஷன் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த மல்டிஹெட் போய்க்கலாம். இதில் உங்களுக்கு நியர்லி உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கு பார்க்கும்போது இதில் 60 packets per minute வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் கிராமேஜ் அண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்து நம்ம அதை விட ஹை ஸ்பீட்லையும் நம்ம போய்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு காமனாக வந்து இந்த ஸ்டேர்கேஸ் செட்டப்போட இன்ஃபீட் கன்வேயரும் நம்ம செட் பண்ணி தரலாம். அதனால் என்னென்னா இன்ஃபீட் கன்வேயர் உங்களுக்கு வர அட்வான்டேஜும் போது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழேருந்து டம்ப் பண்ண போதும், மேலே ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடும். இல்லை இன்ஃபீட் கன்வேயர் இப்போதைக்கு வேண்டாங்கிறவங்க மேலேயும் நம்ம ப்ராடக்ட்ஸ் டம்ப் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு நார்மல் கிரானுவல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அக்யூரசிங்கிறது ஈச் ஹெட் மல்டிபிள் ஹெட் ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா ஈச் சிங்கிள் ப்ரோக்ராம் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே அக்யூரசிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வரது வந்து காலர் டைப்பு. உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பீடுக்கு தேவையான சப்போர்ட்டுங்கிறது இந்த காலர் டைப்பில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்.